முதலமைச்சரானது சந்தோஷம்தான். அவரே அதை எதிர்பார்க்கலன்றது அவருடைய அமைதியிலேருந்து தெரியுது. நான் தைரியமாக தான் சொல்கிறேன். எனக்கு திட்டோம். எனக்கு உண்மையிலே தெரியாது, உண்மையை சொல்கிறேங்க. இந்த என் தொழில் மேல் ஆணையாக சொல்கிறேன். எனக்கு விஜய் சைலண்ட்டாக இருக்காருன்னு நினைக்காதீங்க. வெரி நாலேஜபிள். தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும். வேறு என்ன இருக்குது தம்பியுடைய ஆட்சியில் கெட்ட பேர்? ஒன்றும் இல்லை. இந்த போதை பழக்கம் பெண்கள் அதுதாங்க மெயினு. அதானே மெயினு. ரஜினி சார் சொல்கிறதுல எப்பயுமே நான் கருத்தை ரொம்ப கருத்தாக நினச்சிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், ஏன்னா அவர் வந்திருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா நம்ம வேறு எந்த கட்சியும் இப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆல் யங்ஸ்டர்ஸ் வேறு விதியம் ரஜினிக்கு போயிருப்பாங்க. அவர் இல்லைன்னு சொன்னோன்னே ஏங்க அவர் ராகவேந்தர் கல்யாண மண்டபத்தில் நடக்கும்போது சொன்னாரா இல்லையா, நான் அரசியலில் நுழையாமல் விட மாட்டேன். என்ன பெரிய கைத்தட்டு. நல்லா உட்காந்துருந்தவங்களாம் எழுந்திரிச்சிட்டு நின்ட்டோம். இந்த கவர்ச்சி சொல்கிற வாயில் நல்லா வருதுன்னு சொல்லிட்டார். கரெக்டு தான். என்னங்க அவரை பார்த்தா கவர்ச்சி இருக்கு? ஒரு ஆம்பளை பையன் பேண்ட் சட்டை போட்டிருக்காரு. காலம் பூரா இனிமேல் நாங்கள் டிவிக்கே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. திமுகவை விட உங்களுக்கு அற்புதமான கூட்டணி யார் இருக்கா? கேக் வாக் கூட்டணிங்க. அது ஒரு இதில் தோற்று போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம டிமைன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிறோமே சரியான ரிசல்ட் தரல, டிஎம்கே கூட்டணிக்கு சரியான ரிப்போர்ட் வரல, இதெல்லாம் அம்மாட்ட இருக்காது. இந்த தடவை தோற்றுருவோன்னு தெரியும், இந்த தடவை ஜெயிக்கவும் தெரியும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், இது வாவ் தமிழா. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற மிக மிக முக்கியமான விஐபி டத்தோ திரு ராதாரவி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் 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 கண்ணன் அவர்களே. வணக்கம் ஐயா. திரு விஜய் அவர்களை சந்திச்சிருக்கீங்க. அந்த சந்திப்பு எப்படி நடந்தது? ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் பார்த்துட்டாங்க, டைரக்டர் யூனியன் போய் பார்த்துட்டாங்க. அப்போ எங்கள் யூனியனில் சொன்னாங்க, பெப்சியில். நான் எப்பவுமே பெப்சியில் நான் ஒரு அங்கம், எங்கள் யூனியன் ஒரு அங்கம். அதனால் பெப்சியில் சொன்னாங்க. அடுத்த நாள் கூட ஷூட்டிங் லீவுன்னு சொன்னாங்க. செல்வமணி சார் அனௌன்ஸ் பண்ணார். பண்ணிவிட்டு எப்போயும் பெப்சிலேருந்து போவாங்க. பெப்சியே தான் 24 கிராஃப்ட்டும் போகும். பட் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் ஒரு டைரக்டர் யூனியனில் தனியாக போகிறது இப்படி இருந்தது. அப்புறம் எங்கள் யூனியனில் வேறு எல்லோரும் என்ன போகிறோமா எப்படின்னு நான் சொன்னேன். நான் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஆளாக மாட்டேன் எப்பயுமே. நீ இந்த கோடை கிழிச்சிட்டு இங்கே தாண்டாதுன்னெலாம் சொன்னால் நமக்கு அது ஒத்து வராது. அதனால் வேணாண்டா, ஏன்டா போய் அந்த தம்பிக்கு போய் ஏன் பிரச்சனை உண்டாக்கிட்டு. நல்லா இருக்கட்டும். முதலமைச்சரானது சந்தோஷம்தான். அவரே அதை எதிர்பார்க்கலன்றது அவருடைய அமைதியிலேருந்து தெரியுது. அவரே எதிர்பார்க்கல. அண்ட் அமைதியாக இருக்கிறது அவர் எப்போ ஷூட்டிங்லேயும் அமைதியாக தான் இருப்பார். வெரி பிரில்லியன்ட் மேன். சர்க்காரில் 2 படிக்கிட்டு இருக்கு, மெமோரியல் ஹாலில் போட்டுருந்தாங்க. 2 பேர் மேலே நாங்கள் நிற்போம். அப்போ இவர் உள்ளே வருவார், ஃபைட் நடக்கும். அப்போ ஃபைட் நடக்கும்போது எனக்கு காலில் ஆப்ரேஷன். நான் படிக்கட்டில் ஏறக்கூடாது, இறங்கக்கூடாது. ரொம்ப விறுவிறுன்னு இறங்க முடியாது என்னால். அப்போ தம்பி சொல்லிச்சு, விஜயமா அண்ணா உங்களோட தனியாக பேசுங்க தம்பி. ஆனால் அன்றைக்கி இந்த சுடப்பட்ட நாள் தேதி 67 67 ஜனவரி 12 அது நடந்தது என்ன? அது உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குமில்ல விஷயம். அப்புறமா
அப்போ உங்கள் வீட்டினுடைய நிலவரம் என்ன? வாட் வாஸ் யுவர் ஃபீலிங்? அப்போ வீடு என்ன பொசிஷனில் இருந்தீங்க? இதை கேட்ட ஒரே மனிதன் விஜய் மாதிரி. அதனால தான் சொன்னேன், விஜய் வந்து சைலண்ட்டாக இருக்காருன்னு நினைக்காதீங்க, வெரி நாலேஜபிள் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்டிலையும் சொல்லியிருக்கேன், அதில் வெறும் கூட்டம் தாங்க சேரும் நடிகனை பார்க்கறதுக்குன்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. நடிகனை பார்க்கறதுக்கு கூட்டம் சேருன்றது வேறு. ஆனால் இந்த நடிகை இந்த பார்த்த கூட்டம் பூரா ஓட்டாக மாறிச்சு, க்ளோஸ், அவன் ஜெயிச்சிருவான், விஜய் ஜெயிச்சிருவான்னு சொன்னேன் நான். பட் பெரிய கட்சிக்கு ரெண்டு பேரை தான் பேசிக்கிட்டே இருந்தாங்களே விட இவரை விட்டாங்க. 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றங்கள் வரும் இல்லை, கண்டிப்பாக அந்த மாற்றம் தான் இது. அண்ட் விஜய்மா வந்து டெஃபினட்டாக ரொம்ப நல்லா ரூல் பண்ணுவார்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே டீட்டெயில் கேட்டுக்குவார். இந்த ஆட்சி வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சி, இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸை போட்டுட்டு அப்படித்தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விமர்சனமும் குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. ஆட்சி அமைச்சு 1 மாதம் முடிய போகுது. அதனால் உங்களுடைய பார்வையில் அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு சில விஷயங்கள் இன்னும் என்னன்னு தெரியல, முட்டாத்தனமா புரிஞ்சுக்கலையே. ரீல்ஸ்னால் என்ன, ரியல்னா என்னன்றது தெரியாது, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ரீல்ஸ் ஆச்சு, லாக்னு சொல்கிறாங்க, VLOG லாக், அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் முட்டாளாக இருப்பேன். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்க வந்து யார் கேண்டிடேட் வந்து நாங்கள் எலெக்ஷன்னா ஒன்று மட்டும் ஒரு தேதி ஒன்று உண்டு. இவன் சேதப்பட்டில் நான் நிற்கும் போது கூட இதே தேதி தான். அம்மா முதலமைச்சர் இருப்பேன், அம்மா இந்த தேதியில் வராங்க, 2 தேதியில். அப்போ அவங்களுக்கு எங்கெங்கே பாயிண்ட் பேசுகிறது அது நோட் பண்ண. அப்புறம் நான் வந்து ஜீப்லேயே போய்ட்டோ இல்லைன்னா நடந்து போய் அங்கங்கே ஒவ்வொரு வீடாக கும்பிட்டு வீடுக்கு ஓட்டு கேட்குறது. சப்போஸ் சில வீட்டுக்குள்ளே நேராக போயிடுறது, போய் ஓட்டு கேட்குறது, இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் எலெக்ஷன். பட் விஜய்மா வந்து டோட்டலாக மாற்றினார் அப்படின்னு நான் மாற்றிருக்கணும்னு தான் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த கேண்டிடேட்டுமே வந்து பார்க்கல சார். எல்லா ஊர்லேயும் கேட்டேன், கேண்டிடேட் ஏதாவது பார்த்தாங்களான்னு. யாரையுமே ஓட்டு கேட்கல. ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க சார், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவே இல்லை. அது ஒரு சர்ப்ரைஸ். அது ஏதோ ஒரு இது இந்த ஃபோனில் ஏதோ ஒன்று பண்ணாங்க, ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு. எப்படியோ ஒன்று ஜெயிச்சிட்டாங்க இல்லை. இது எப்படின்னா, ஏடிஎம்கே மேடையில் நான் பேசும்போது கலைஞரை பற்றி ஏதோ ஒரு பேச்சு வந்து சொன்னேன். ஏதோ ஒரு ஜெயிச்சிட்டாரா இல்லையா அவர் ஜெயிப்பு தோப்பு மட்டும்தான் எலெக்ஷனில் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நான் இதையும் சொல்கிறது, எப்படியோ ஒன்று அவர் ஜெயிச்சிட்டாரு. விஜய்மா அவர் எப்படி ஜெயித்தார்? பணம் கொடுத்து ஜெயிக்கலைங்க எங்கேயுமே. அது ஒரு புதுமை. ஏன்னா நான் சைதாப்பேட்டில் நின்னவன்றதுனால சொல்கிறேன், இதுதான் பெரிய புதுமை. அவங்க எங்கேயும் பணம் காசு செலவு பண்ணிலாம் வரல. அண்ட் அதுக்காக இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிக்காக இப்போ 1000 லைட்டில் வந்து யார் நிற்கிறாரோ சபாநாயகர் இப்போ இருக்கார் ஜேசிடி பார்க்குறேன். அவரை நான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, லோயலில் ஒன்றா படித்தவங்க நாங்கள். அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவர் வந்து அண்ணா நகரில் எம்எல்ஏ வேணார். அவருக்கு இந்த ஏரியாவுக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு உண்மையிலே தெரியாது, உண்மையை சொல்கிறேங்க, இந்த என் தொழில் மேலே ஆணையாக சொல்கிறேன். எனக்கு கேண்டிடேட் இவர் தான்றது தெரியாது. ஜேசிடி பிரபாகரன் தான் நமக்கு 1000 லைட்டு. எனக்கு தெரிஞ்ச பூரா வளர்பதிமா, அப்புறம் அந்த டிஎம்கே தம்பி ஒன்று எழிலன் நல்ல ஆக்டிவ் ஃபெலோ. அதனால் எனக்கு அவங்களெலாம் தெரியும். வளர்மதிக்காக நல்லா தெரியும். பட் 1000 லைட்டில் இவர் நிற்கிறாருன்றது எனக்கு தெரியாது. அப்புறமா கேட்கும் போது தான் சொன்னாங்க, எப்போ எலெக்ஷனில் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். இவர் சபாநாயகராக உட்கார்ந்தார்ல, இவர் சபாநாயகராக உட்காந்தார், எந்த ஏரியாவில் அவர் ஜெயிச்சாருன்னு கேட்டேன். 1000 லைட்டில் தான் ஜெயிச்சார். ஒரு நாள் பார்த்ததில்லை. ஏன்னா வே ஆஃப் அப்ரோச் வாஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் விஜய்மா தான் சொல்லியிருக்கணும் இந்த டிஃப்ரென்ஸை. அடுத்தவங்க சொல்கிறத ஏற்றுக்குவார் சார். தனக்கு தெரியாத ஒன்று வந்து ஒன்று சொல்லும் போது ஏற்றுக்கணும்ல. அது ரொம்ப ஒரு கிரேட் ஒரு பெரிய விஷயங்க. அது சர்வசாதாரணமாக செஞ்சுட்டார். ஜெயிக்கிறதுன்றது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, 108 கொடுத்ததுக்கு பதில் 118 கொடுத்துருந்தா அவர் தொல்லை கிடையாது.
இன்னொரு 10 சீட்டு கொடுத்துருந்தா இந்த மாதிரி ட்ரபிள் கிடையாது. ஏன்னா அரசியலில் என்ன சிக்கல்ன்றது அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் தேவையில்லாத சிக்கல் அவருக்கு, அவங்களுக்கு மினிஸ்டர் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் சமாளித்து வந்துக்கிட்டு இருக்கார். யூ வாஸ் அப்ரிஷியேட்டட். அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுடைய அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார். அவருடைய அது தொடர்ந்து அவருடைய ஆட்சியுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியுதா? எனக்கு எல்லோரும் புது ஆளுங்க, நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். இப்போ அடுத்த தேர்தலில் எல்லாருமே அறிமுகம் ஆகிடுவாங்க. இப்போ இந்த நிர்மல்குமார் கூட அவருடைய மாவட்ட செயலாளர்ன்றது எனக்கு தெரியாது. அப்புறமா பார்த்தா இது எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர். ஆமாம், நிர்மல்குமார். ஒன்று எனக்கு விஜயமாட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பூரா கை காட்டி விட்டார். ஒரு 2 ஃப்ரெண்டு மட்டும் 2-3 பேர் கொஞ்சம் விட்டுருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இப்போ இந்த ஸ்ரீநாத் இருக்கான் பாருங்க. ஆமாம், தூத்துக்குடி. தூத்துக்குடி. அவன் வந்து இவர் அங்கே நிற்க வச்சார். இவருடைய ஃப்ரெண்டு தான், அந்த குரூப்லேயே இருந்தவங்க, கிளாஸ்மேட்டு, அந்த குரூப்பில் இருந்தவங்க தான். நான் அப்போல்லாம் நெருங்கி இவங்க எந்த டைமில் நெருங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சஞ்சீவி மட்டும் தெரியும். ஆமாம், சஞ்சீவி நல்லா தெரியும். இவர் கொஞ்சம் நெருக்கம். ஏன்னா சஞ்சீவி அப்பப்போ என்கிட்ட வருவாப்புல, என்கிட்ட வந்து பேசிட்டு போவாப்புல. சஞ்சீவி தெரியும். பட்டு இவர் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒன்று பண்ணி விடுறது, கை காட்டி விடுறதுன்றது ஒரு நல்ல விஷயங்க. நண்பர்களை மறந்துடுவாங்க பொதுவாக. ஆனால் இவர் மறக்காமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நமக்கு பார்க்கும்போது தெரியுது. இவங்கெல்லாம் கேட்டால் இவங்கெல்லாம் இப்போ மினிஸ்டர் ஆகிட்டாரே இல்லை ஸ்ரீநாத், கரெக்டாக செய்கிறாரான்னு பாரு, தப்பாக சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்குறது நல்லது. அவரே விஜயமாவே வேண்டுகோள் கொடுத்துட்டாரு, ஒரு 6 மாதம் விட்டுருங்கன்னு. இல்லை நம்ம ஒன்றே 6 மாதம் வரைக்கும் இது தாங்குமா, 6 மாதம் வரைக்கும் அது தாங்குமான்னா தாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இட்ஸ் எ நைஸ், நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு சிஎம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நார்த்துக்கு போயிருக்காரு, நிதி ஆயோக் திட்டத்துக்கு. ஹினோஸ் ஹிந்தி, ஹினோஸ் தமிழ், எல்லா லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. அவர் தெரியாத மாதிரி போய் அழகாக போய் உட்காந்தாரு. ஃபோட்டோ செக் பண்ணேன் நான். இவர் ஒரு ஆள் தான் கோட்டு போட்டிருக்காரு, இது பேர் எல்லாம் வேஸ்ட் கோட் போட்டிருக்காங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் கோட் போட்டிருக்காரு. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம சும்மா ஜெம்முன்னு நிற்கிறாரு. அண்ட் பேசியிருக்காரு வேறு. அந்த நிதி ஆயோக்கில் நான் இது வரைக்கும் ரொம்ப பேர் பேசுவாங்கன்றது எனக்கு தெரியாது, எனக்கு பிள்ளை. பட் இவர் பேசியிருக்காரு. பேசுனதில் சும்மா பேசாமல் ஹலோ அவ்வாரியூன்னு சொல்லாமல், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி ஐயாவையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க, ராகுல் காந்தியும் பார்த்துருக்காரு, சோனியா காந்தியும் பார்த்துருக்காரு, ஜனாதிபதி அம்மாவும் பார்த்துருக்காரு. இன்னொரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க, கூட இவர் வந்து ஒரு மினிஸ்ட்ரியோ யாரையுமே கூட கூப்பிட்டு போகல, சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் கூட போகல, இவரே போயிருக்காரு. அப்போ இவரே பேசி சொல்லுவார் போல இருக்கு, இதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவார். ஈ வில் டெஃபினெட்லி டூ சம்திங். அவர் நல்ல புதுசாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் சார், இது வந்து இவர் வந்தது பெரிய நல்ல விஷயம். அடுத்த தலைமுறை வந்திருக்காங்க, அதுக்கு பெரிய எல்லாரும் வாழ்த்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் திமுக ஆட்சியில் பெரும்பாலுமான பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா அது எதுவும் இல்லை. இன்றைக்கி சொல்லப்போனால் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசும்போதுவே தொழில்துறையில் ஜிடிபி வளர்ச்சியில் தமிழ்நாடு 2வது இடத்துல வளர்ச்சி அடைந்து மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமாக இருக்குமா? இல்லை, ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறேன். சிம்டம்ஸ் ஆஃப் விஷயம் இருக்குது. இது முதலமைச்சராகி வந்தவுடனே எல்லா எதிர்கட்சி தலைவர்லேருந்து எதிர்கட்சி ஆளுங்களை எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்து ஷால் போட்டது ஃபஸ்ட்டு. யாருமே செய்ய மாட்டாங்க இது வரைக்கும். நம்ம முன்னே இல்லைங்க பேரறிஞர் அண்ணா செஞ்சாருங்க, அவர் செஞ்சாருங்க, இவர் சொல்லலாம், எனக்கு நான் பார்த்ததில்லை. இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் போய் எல்லாரையும் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களே. இப்போ லல்லு பிரசாத் யாதவெல்லாம் ஜெயிச்சிருக்காரு ஒரு தடவை, அவங்களாம் வரலையே.
எந்த தலைவரையும் பார்க்கறதுக்காக பார்க்கலாம். வரல. இவர் எல்லாரையும் போய் பார்த்துருக்காரு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னொன்று, அவங்க செஞ்சது நல்லதாக இருந்தால் அதை பாராட்டுறாரு. தப்பாக இருந்தால் தாங்க ஆக்ஷன் எடுக்கிறது கொள்வது எல்லாம். இருந்தாலும் நல்லது பார்த்தீங்கன்னா பாராட்டுறாரு. இப்போ ஒரு சகோதரர், யூடியூப் சகோதரர் ஒருத்தர் யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். அது சொன்னாங்க, நீங்கள் பேசுகிறது எப்பயுமே இவங்களை வளர்க்குறதுக்கு இருக்கணும். இப்போ நான் உன்னை பற்றி பேசுகிறேன், நீ என்னை பற்றி பேசுகிற, ரவினை ரொம்ப தண்ணி எண்ணெய் போடாதீங்கண்ணே, அது உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு நீ சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அதை ஏற்றுக்கணும். நான் எனக்கு நல்லது சொன்னால் தான் நல்லது. நல்லது சொல்லாமல் சும்மா வீம்புக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தோம்னா தென் இதுதான் ஏண்ட வரும். அவர் வந்து அந்த அந்த 2 பேர் முக்தார் வந்து இவரு மாட்டது வந்து அந்த பெண்மணி ஒருத்தங்க, அலிஷான்னு ஒருத்தவங்க. அனிஷா ஷீ இஸ் ரேஸ் டிரைவர்னு நினைக்கிறேன் அவங்க. ஆமாம். இல்லை, அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டில் வந்து அந்த அவங்க புகாரில் வந்து ட்வின்ஸ் பிறந்ததுக்கு ஏதோ ஒரு சொல்லி இல்லை, அதெல்லாம் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அது முக்தார் செஞ்சது பெரிய குற்றம். நீங்கள் ஒரு பெரிய திராவிட குடும்பத்திலேருந்து ஊறி போயிருந்தீங்க. திமுக இந்த தேர்தலில் வந்து தோற்று போனதுக்கு எந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்க, அவங்க இன்னும் அவங்கள வந்து எப்படி சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்தளவில் இனிமேல் வந்து யங்ஸ்டர்ஸுடைய காலம். அதுக்கு பேர் எமர்ஜென்சி கிட்ஸு இது ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு. பட் டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸுடைய இது காலங்கள். அதான் இதோட குரல் மாதிரியே திமுகவில் வந்து இப்போது என்ன எழுந்திருக்கு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் கொடுக்கணும், அவர்களோட இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து கட்சியில் வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறை வரணும் அப்படிங்கிறத வந்து குரல் எழுந்திருக்கு. அதுதான் நீங்கள் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. உதயநிதி வந்தாருன்னா ஒரு ஒரு ஃபைட் இருக்குது. ஏன்னா இப்போ அண்ணாமலை வேறு வந்துட்டார். அண்ணாமலை ஒரு பக்கம் வந்துட்டார், ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னா ஃபைட் இருக்கும், டஃப் ஃபைட் இருக்கும். ஒர்க்கிங் ஸ்டைல்லையே ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் உதயநிதி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கையில் இருக்குது. அதனால் அவர் செஞ்சார்னா இஸ் யங் ஆல்சோ. அவர் ஒன்றும் ரொம்ப கிழவன் அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்ல சின்ன பையன். இந்த பக்கம் அண்ணாமலை தெரியும். பிஜேபியை வந்து அட்ரஸ் கொடுத்ததே அவர் தான், தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறேன், நாட் இன் ஆல் இண்டியா லெவலில் இல்லை. பிஜேபி முதல்ல நாராயணசாமி நாடே யாரோ ஒருத்தர் நிற்பாருங்க அகல் விளக்கு சின்னத்தில், ஜனசங்கம். அப்போல்லாம் தெரியவே தெரியாது எங்களுக்கு. இவர் ஒரு பொருட்டாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் தான் பார்ப்பாங்க தேர்தலை. அதுக்கு பிறகு வந்து அஃப்கோர்ஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து, அப்போ காங்கிரஸ் ஆல் இண்டியா பார்ட்டியாக இருந்தது. இப்போ பிஜேபி வந்த உடனே சேஞ்சஸ் இருக்குது. அதனால் அது எப்படி இருந்தாலும் இளைஞர்கள் எங்கே இருந்தாலும் சரி, நார்த்தில் இருந்தாலும் சரி, சவுத்தில் இருந்தாலும் சரி, நார்த்துலேயும் இந்த கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யங்ஸ்டர்ஸ் தான். உதாரணத்துக்கு இந்த அம்மா கல்கட்டாவில் இருக்குது, அந்த அம்மா மம்தா பானர்ஜி பாருங்கள், யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப முதலிடம். ஏன்னா தே நோ யங்ஸ்டர்ஸ் தாங்க இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இவங்களெல்லாம் எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் தான் எதிர்காலம். அதை நம்ம ஒத்துக்கணும். நம்ம அதுக்கு மீறி பேசிக்கிட்டு சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் அஃப்கோர்ஸ் இதை தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொன்னார், இந்த மாதிரி சீனியர் மாணவர்கள், கடைசி பிஞ்சு மாணவர்களுடைய இது குறும்புத்தனத்தை வந்து தாங்க முடியலை, குறிப்பாக துரைமுருகன் போன்ற சீனியர் மாணவர்களை வந்து சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லியிருந்தார். அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆச்சு. அவர் சொன்ன கருத்து எனக்கு ரஜினி சார் சொல்கிறதுல எப்பயுமே நான் கருத்தை ரொம்ப கருத்தாக நினச்சிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், ஏன்னா அவர் இப்போ ஒன்று சொல்கிறாரு, நாளைக்கு ஒன்று சொல்லிவிடுவார், நாளைக்கு வேறு ஒன்று சொல்லுவார். அவருக்கு ரொம்ப பெரிய கேப் இருக்குது சொன்னார்ல, அதுக்கு கூட வெற்றிடம் இருக்குன்னு வெற்றிடம் அது சீமான் ரொம்ப நல்ல பதில் சொன்னார். இப்போ சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, போய் அங்கே போய் படுத்திக்கன்னு சொல்லிட்டாரு. என்னங்க வெற்றிடம்னா என்ன புரியல எனக்கு. அப்போ வெற்றிடம் இருக்குன்னா யார் டிஎம்கே தாக்குறாரா? அது தெரில எனக்கு. பட்
இப்போ வந்து அவர் கொஞ்சம் டிஎம்கே சப்போர்ட்டராக இருக்காருன்றது எனக்கு பார்க்கும்போது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் ரஜினி சார் பேச்செல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இட் டசன்ட் பிலாங் டு நம்ம ஊருக்கு. தமிழ்நாடுக்கு தூக்கி விட்டாங்க நம்ம தமிழர்கள், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நல்லா பாராட்டுறேன். திறமை இருந்தால் மதித்து ஆகணும், அதை மதிச்சுட்டாங்க, அதோடு விட்டுருணும். அதுக்கு மேலே போகிறாங்க, ஒரு படிக்கிட்டு மேலே போகிறாங்க, அவ்வளோதான். பட் அவர் நான் நின்று இருந்தால் ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு, சொல்லியிருக்காரு, 100% ஜெயிப்பேன். இதுதான் முதல்ல இருந்து அடிச்சு விட்டோம் இல்லையான்னு. நில்லுங்கன்னு சொன்னீங்க, எல்லாரும் சொன்னோம். நிற்கினியா அவர். நான் முத்து படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், டிராவன்கோர் பேலஸ், அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட நானும் சாரெலாம் நல்லா பேசுவோம். அப்போ சொல்லும் போது கூட நான் சொன்னேன், விஜயகுமாரனை நம்ம நினைக்கிற விளையாட்டா, விஜயகுமாரனை நீங்கள் நிற்கணும் ஆர்கே சொன்னால் ரஜினிகாந்த் முதலமைச்சர் பிரதமர் ஆகலாம் அடுத்து அப்படின்லாம் சொன்னார் விஜயகுமார்னு. அவருடைய அறிவுரைகளை நம்ம இப்போ கேட்டிருக்கா இவர் கொஞ்சம் பயந்து ஃபங்க் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இது சொன்னதுக்கு தான் போட்டு திட்டினாங்க எல்லாரும், ஏன் ரஜினிகாந்தை பிடிச்சி இருக்கிறாரு ஆதவ அர்ஜுன் பேசுனதுக்கு. ஆதவ அர்ஜுன் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னார் விஷயத்தை. அவர் வந்திருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா நம்ம வேறு எந்த கட்சியும் இப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆல் யங்ஸ்டர்ஸ் வேறு விதியம் ரஜினிக்கு போயிருப்பாங்க. அவர் இல்லைன்னு சொன்னோன்னே ஏங்க அவர் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் நடக்கும்போது சொன்னாரா இல்லையா, நான் அரசியலில் நுழையாமல் விட மாட்டேன், என்ன பெரிய கைத்தட்டு. நல்லா உட்காந்துருந்தவங்களாம் எழுந்திரிச்சிட்டு நின்ட்டோம் அப்பாடாது. இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க எல்லாம். ஆனால் அவர் நிற்காது பெருமட்டும். பட் அவருக்கு ஆனால் பிற்காலத்தில் நான் சொன்னேன், நிற்காமல் இருக்கிறது பெட்டர் இனிமேல். ஏன்னா இப்போ அவரால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அவர் நிற்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். அது மாதிரி நிற்கலை. வெளியே அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறதானுங்க வேலை அவருக்கு. டோரை திறந்தாருன்னா வெளியே வர போகிறாரு, விஷயத்தை சுட்டு போயிட போகிறாரு. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அவங்க கிட்டத்தட்ட அண்ணாமலையோட சேர்ந்து பயணிப்பாங்க போல இருக்குது. அப்படியான தோற்றத்தை இது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலோ அப்படின்னு பார்க்க தோணுது சார். நீங்கள் கரெக்டு. அப்படியா இருந்தால் அண்ணாமலை கொஞ்சம் கால் தப்பாக வைக்கிறாருன்னு அர்த்தம். அப்படியா இருந்ததுன்னா நான் தைரியமாக தான் சொல்கிறேன், என்னை திட்டோம் யார் வேணாலும் திட்டுவாங்க, தப்பாக காலை வைக்கிறார் அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற ஃபோர்ஸை அவர் குறைச்சிக்க கூடாது. நான் உண்மையிலே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் போயிடுச்சு, பரவாயில்ல இந்த மனுஷன் உணர்ந்து இப்போ வந்திருக்காருன்னு. அவர் இல்லைன்னு பிஜேபின்றது அட்ரஸ் கிடையாது, பெரிய கட்சிக்கே அட்ரஸ் கிடையாது. அதனால் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு என்ன தெரியல, அந்த மாதிரி ஸ்டெப்லாம் வைக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் த டைம். சின்ன பையன் தானே எங்கள் விஜய், அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. அவர் கூட்டணியில் நின்னார், தனியாக தானே நின்னார். ஜனங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு போடலையா, கவர்ச்சிக்கு ஓட்ட போட்டாங்க, அதிர்ச்சிக்கு ஓட்டு போட, அதெல்லாம் சும்மா. அது அவருக்கு கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டது ஆச்சரியமான விஷயம். அவர் சொல்கிறது கரெக்டு. இந்த கவர்ச்சின்னு சொல்கிற வாயில் நல்லா வருதுன்னு சொல்லிட்டார், கரெக்டு தான். என்னங்க அவரை பார்த்தா கவர்ச்சி இருக்குது? ஒரு ஆம்பளை பையன் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காரு, கோட்டு போட்டு நிற்கிறாரு, அவரை பார்த்தா என்ன கவர்ச்சி? நான் உண்மையில் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய க்ரௌடை எதிர்பார்க்கல. புரட்சி தலைவராவது அவர் படங்களில் எல்லாமே அரசியல் தாட்டு வச்சுக்கிட்டே வருவார். ஆனால் அவர் கீழே தான் அடிப்பட்டவர். சாதாரண அவர் ஹிந்தி போகிற இடத்துல பேரறிஞர்னா அவரை நீ போய் ஷூட்டிங் போய்ட்டு இங்கே இருக்காதான்னு சொல்லியிருக்காங்கன்னு கேள்வி. அவர் அதில் தான் 1001 எடுத்தார் கோவாவில். இல்லைன்னா இங்கே ஹிந்தி போகிற இடத்துல இருக்கணும். கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு ஒரு காரணம் புரட்சி தலைவர், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் எஸ்ஆர்கிட்டேருந்து இவங்ககிட்டதுக்கெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தவரெலாம் அவர் தான். அவர்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ நல்லா நெருக்கமாக இருந்தாங்க. காலத்தின் கட்டாயம் 2 பேரும் பிரிய வேண்டியதாக போச்சு. பட் இருந்தாலும்
விஜிமா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த 5 இயர்ஸ் நல்ல அழகாக பண்ணுவாருங்க. ஏன்னா இப்போ லஞ்சம்ன்றது ஒரு 50 to 60% குறைஞ்சி போச்சுங்க. மிசா டைமில் முந்தி திப்புன்னு ஆஃபீஸுக்குள்ளே பார்க்குறோம் ஆளுங்களை 10 மணிக்கு கைது போடுவாங்க. ஏன்னா மிசா டைமில் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. எமர்ஜென்சி டைமில் கிடுக்கிடுன்னு ஒரு கைது போடுவாங்க. இதே ஏஜி ஆஃபீஸ் இல்லைன்னா எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. அந்த எமர்ஜென்சி மாதிரி இப்போ பார்க்குறோம். வித்தவுட் எமர்ஜென்சி நல்லா பண்ணுறாரு. இந்த ஒரு பையன் அந்த தம்பி கூட எண்டோமெண்ட் போர்டில் இருக்கிற தம்பி ரமேஷா பேர், அவர் போயிட்டு மாஸ்க் போட்டு போய் கேட்ட உடனே இந்த 3000 1000 கொடுங்க முன்னாடி காட்டுறேன்றதை பிடிச்சிருக்காங்கும் போது இப்போ மற்றவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஆஹா இப்படி போகக்கூடாதுடா சாமி அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு புதுமையான விஷயங்கள். அது எப்படியே தெரியும் நமக்கு, பட் புதுமையான விஷயம். உங்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய பற்று இருக்குது, அது அப்பாவுடைய வழியில் வந்ததுனால. நீங்கள் காங்கிரஸ் வந்து இவ்வளோ காலமாக திமுகவுடைய கூட்டணி இருந்தாங்க. அவங்க வந்து வேறொரு அணிக்கு போகும்போது குறைந்தபட்சம் தார்மீகமாக ஒரு நன்றி அறிவிப்போ, ஒரு இத்தனை நாள் பயணத்தை 40 ஆண்டு காலம் பயணித்திருக்க 20 ஆண்டு காலம் பயணிச்சிருக்காங்க, அந்த நன்றி அறிவிப்பு கூட சொல்லாமல் போனது அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. காங்கிரஸ் வந்து சப்போர்ட் வாங்கினது டிஎம்கே கிட்டே தானேங்க. டிஎம்கே ஓட்ஸ் ஆல்சோ இந்த 3-4 பேர் மினிஸ்டர் இருக்காங்க. இந்த 3-4 பேர் மினிஸ்டர் ஆனதுக்கு ஓட்டு வாங்கினதுக்கு காரணம் டிஎம்கேவும் ஒரு பெரிய காரணம், விடுதலை சிறுத்தை ஒரு காரணம், கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு காரணம். எல்லா இடத்துலையும் ஒரு 2-3 பேராவது இருப்பாங்கள்ல போட்டிருக்காங்க. பட்டு இது அரசியல் மாதிரி அவர் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதான் கேட்பாங்க அவங்க. டக்குனு மாறி அங்கே ஓடிடுறதுன்றது பப்ளிக்கு இங்கே வேறு மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் நெட்வொர்க். இது அவங்க வந்தது இங்கே வந்ததெல்லாம் அவங்க முழு ஆசையோடு வந்திருக்காங்களா? காலம் பூரா இனிமேல் நாங்கள் வந்து டிவிக்கே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. திமுகவை விட உங்களுக்கு அற்புதமான கூட்டணி யார் இருக்கா? கேக் வாக் கூட்டணிங்க. அது ஒரு இதில் தோற்று போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம அன்றே டிமைன் பண்ணக்கூடாது. டிஎம்கே பேர்பாதி இருக்கிற கூட்டம். தம்பி சொன்ன மாதிரி, உதயநிதி சொன்ன மாதிரி, நீங்கள் நினைக்காதீங்க மொத்த பேர் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு, இவ்வளோ பேர் எதிர்பார்க்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அது ஒரு ரொம்ப அறிவாளியான பேச்சு. சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னது அது வந்து அவங்க இஷ்டம், நமக்கு அது தெரியாது. சனாதனத்தை ஒழிச்சுட்டு இந்தியாவே இருக்காது, அது வேறு. இவங்க பேரில் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, அது ஒத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப உதயநிதி பிரமாதமாக பேசிச்சு. பட் இன்னும் 18ஆம் தேதி ஏதோ கூடுதுங்க. கூடுனதுக்கப்புறம் இந்த கேள்வி பதிலுக்கெல்லாம் இவங்க என்ன செய்ய போகிறாங்க. ஏன்னா நானே ஜெயலலிதா அம்மாவை பார்த்து எனக்கு பழக்கம். நான் அந்த பீரியடில் இருந்தவன், உள்ளவே இருந்தேன். அவங்க வந்து ஒரு யாராவது ஒன்று இப்படி கேட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தால் குறுக்காட்டி இவங்க கிளியரன்ஸ் பண்ணி விடுவாங்க பாருங்கள். அவன் ஜென்மத்தில் இனிமேல் கேட்க மாட்டான். 1 hour பேசுவாங்க சாதாரணமாக. கொஸ்டின் ஹவர்ன்றது 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் முடியும். அது ஆக்சுவலாக 1 மணி நேரத்தில் முடியணும், 4 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அவ்வளோ டீட்டெயில் டிப்பில் வச்சுருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க பதிலெலாம். அவங்ககிட்ட இந்த ஆஃபீஸர்ஸு அப்படி தான். ஆஃபீஸர்ஸ் பார்த்து அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட வாங்குகிற விஷயங்களும் சரி. ஏன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு அவர் அந்த அம்மா பார்க்குறது வந்து இன்டெலிஜென்ஸ் ஆளுங்களை தான் பார்ப்பாங்க. நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, கன்னியாகுமரியிலேருந்து இந்த சென்னை வரைக்கும் எப்படி இருக்குது நாட்டில் அப்படின்னு பேசுவாங்க. அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்கன்றதுனால தானேங்க அவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோமே சரியான ரிசல்ட் தரல, டிஎம்கே கூட்டணிக்கு சரியான ரிப்போர்ட் வரல, இதெல்லாம் வந்து அம்மாட்ட இருக்காது. இந்த தடவை தோற்றுருவோன்னு தெரியும், இந்த தடவை ஜெயிக்கவும் தெரியும். நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன். 200 சீட்டு விஜயகாந்த் சாரும் அம்மாவும் ஒன்றா இருக்கும்போது சொன்னேன் 200 சீட்டு ஜெயிப்போம். நான் 34 விட்டு கொடுத்தேன். இவங்க ஒன்று இந்த மாதிரி நான் கூப்பிட்டு அப்படி பேசக்கூடாது ரவி.
நான் வந்து 234 சீட்டு நம்ம தான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி 200 வரும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? சொல்கிறது பாசிட்டிவாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தட் ஐ அக்செப்ட். ஜெயிக்க போகிறோம் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். பட் சொல்கிறது 234 40 நம்ம தான் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் 234 நம்ம தான் சொல்லுவோம். என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னை இதுக்காக கொஞ்சம் கடிஞ்சிக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்லி. ஜெயலலிதா அவர்கள் கூட முதலமைச்சராக இருக்கும்போது தமிழுக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க அதை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது பாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது சூழல் இருக்குது. இப்போ 18ஆம் தேதி சட்டசபை கூட போகுது. இங்கே என்ன நடக்கும்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்களா, இல்லை வந்தே மாதரம் பாடுவாங்களா? என்ன இதோட கருத்து என்ன சார்? இது பண்ணாலும் நாட்டு பாட்டு தான், இல்லை. பட் ஐ டோன்ட் நோ என்ன செய்ய போகிறாங்கன்றது எனக்கு தெரியாதுங்க. பட் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் வந்து 3ஆவதாக பாடிட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க, பேப்பரில் பார்க்குறேன். என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. 18ஆம் தேதி வந்து ஒன்று டெவலட்டாக தெரிஞ்சிடும். உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்த்தாய் வாழ்த்து இப்படி இல்லைங்க, எனக்கு இதிலலாம் வந்து இதிலெல்லாம் எனக்கு கருத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு போடுங்க, அது செகண்டு போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு. எங்கள் யூனியனில் பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து தான். மீட்டிங் முடியும் போது நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதம், இது 2 தான் எங்ககிட்ட. அந்த இடத்துல நான் தலைவர், நான் சொன்னதான் கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து அவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தலைவராக இருக்காங்க, நம்ம என்ன செய்யணும். உங்களுடைய நெருங்கிய நண்பர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல் முறையாக அவங்க சட்டசபையை அலங்கரிச்சிருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கு மிகுந்த வரவேற்பு இருந்தது. முதல் முறையாக பேசிய பேச்சுக்கு, அதாவது ஜோதிடர்களை வந்து ஏன் நியமிக்கிறீங்க, ராஜகுருக்களாக இருந்தால் நீங்களாக தனியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற பேசின பேச்சு பெரிய வரவேற்பை பெற்றது. அதே போல் அரசும் அதை செவிசாய்த்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய நண்பருடைய மனைவியா விஜயகாந்த்? அவங்க நல்ல நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமா பேசினாங்க. பட் இதெல்லாம் இன்னொன்று சொன்னாங்க, அவர் பையனை தோக்கடிச்சிட்டாங்க விருதுநகர்லன்னு சொன்னாங்களா இல்லையா? தோக்கடிச்சிட்டாங்கன்னு யாரை சொல்கிறீங்க? ஓட்டு போடாதவர்கள் இல்லையா? ஓட்டு போடாதவர்கள் தான் உங்களுக்கு எதிர்ப்பானவர்களாச்சா? ஓட்டு போட வேண்டியவர்களே எங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா டிஎம்கேவை நீங்கள் ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வார்த்தை இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறேன். மேடையில் பேசும்போது தம்பி அவர்களுக்கு வேறு என்ன இருக்குது, தம்பியுடைய ஆட்சியில் கெட்ட பேர் ஒன்றும் இல்லை. இந்த பெண்கள் போதை பழக்கம், பெண்கள், அதுதாங்க மெயினு. எல்லோரும் எதிர்கட்சியில் பேசுகிறது பூரா அதானே பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கும் அது வரைக்கும் அதை வந்து நிறுத்த முடியலையே சார். இல்லைங்க, நிறுத்த ஓவர் நைட்டில் யூ கேனாட் ஸ்டாப் எனி திங். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நான் வந்து இப்போ டீ கேட்குறேன், டீ வாங்கி தருவாங்க. நான் என்ன கேட்குறேன் அதை எனக்கு கொடுப்பாங்க இங்கே வீட்டில். அதனால் அதெல்லாம் வந்து நிறுத்த முடியுமான்றது எனக்கு ஒரு $100 கொஸ்டினுங்க. பட் அவர் குறைப்பாருன்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒயின் ஷாப்பை நிறைய மூடிக்கிட்டே வராங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஜாப் இஸ் டூயிங். ஒயின் ஷாப்பை நிறுத்தி தான் ஆகணும்னா, இப்போ ஒயின் ஷாப்புக்கு நம்ம போய் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. எதிர்த்து இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. அதில் நான் அகெயின்ஸ்ட். பாவம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாருல்ல, அது ஒரு பெரிய எலைட் ஒயின் ஷாப் மட்டும் இருக்கட்டும், சாதாரண டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அது மாதிரி கோயில் ஆண்டை திறக்கக்கூடாது, ஸ்கூல் ஆண்டை திறக்கக்கூடாது. அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. தேர் க்ளோசிங் டவுன் நிறைய நமக்கு தெரிஞ்சு. பட் அதில் எப்பயுமே ஏதாவது ஒன்று செய்வாங்க. பின்னாடி வழியாக பாட்டில் கொடுக்குறது, இதெல்லாம் செய்வாங்க. எல்லாமே அவன் யோசனை பண்ணி தாங்க செய்யணும். சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேசினதுக்கு, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.